வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹாரர் மூவிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜஸ்தான்ல இருக்கிற மெஹந்திப்பூர் பாலாஜி கோயில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது சாதாரண கோயிலே கிடையாது. கொஞ்சம் திகிலான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம். இந்த கோயிலை பத்தின முழுமையான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாலாஜி அப்படின்னு சொல்றது குழந்தை வடிவத்துல இருக்க ஹனுமானை தான் குறிக்கும். ஆரவழி மலைகளுக்கு நடுவுல தௌசா மாவட்டத்துல அமைஞ்சிருக்க இந்த கோயில் 1000 வருஷத்துக்கு மேல பழமையானது. இங்க இருக்கிற ஹனுமான் சிலை யாராலையும் செதுக்கப்பட்டதே கிடையாது. இது முழுக்க முழுக்க சுயமுன்னு சொல்லி நிறைய மக்கள் இன்னமும் நம்பிட்டு வராங்க. நாம பொதுவா கோயிலுக்கு போனா மணி ஓசை, பக்தி பாட்டுன்னு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கும். ஆனா இங்க அப்படி இருக்கவே இருக்காது. உள்ள நுழைஞ்ச உடனே கோயிலுக்கு மணிகளுக்கு பதிலா யாரோ கத்துற சத்தம், அழுகிற குரல்னு ஹாரர் படம் பார்க்குற ஃபீல் தான் வரும். பேய் பிடிச்சவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு ஆயிரக்கணக்கான பேர் இங்க வருவாங்க. அவங்க சங்கிலியால கட்டப்பட்டு இருப்பாங்க. சில பேர் சுவத்திலையும் ஏறுவாங்க. சிலர் கொதிக்கிற தண்ணிய அவங்க மேலேயே ஊத்திப்பாங்க. இதெல்லாம் அந்த பேய்களை தண்டனை கொடுத்து விரட்டுறது அப்படின்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதா இன்ன வரைக்கும் நம்பப்படுது. இந்த கோயிலுக்குன்னு சில ரொம்ப கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. இங்க கொடுக்குற எந்த பிரசாதத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகவோ சாப்பிடவோ கூடாது. குறிப்பா கோயில் வெளியே விற்கிற கருப்பு கலர் உருண்டையை தலைய சுட்டி நெருப்புல போட்டுடணும். எக்காரணத்தை கொண்டும் அதை சாப்பிடவே கூடாதுன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வரும்போது மிச்சம் இருக்கிற பிரசாதத்தை தலையில சுத்தி பின்னாடி தூக்கி போட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம ஊர் போய் சேரணும். திரும்பி பார்த்தா அந்த கெட்ட சக்தி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துரும்னு ஒரு ரெகுலேஷன்ஸும் இருக்குது. அடுத்ததா அங்க பேய் பிடிச்சு ஆடுற யாரையும் வேடிக்கை பார்க்கவோ அவங்க கிட்ட பேசவோ தொடவோ கூடாது. போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பான தடையும் இருக்குது. அந்த ஊர் எல்லைக்குள்ள எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. பெர்ஃப்யூம் கூட போட்டுட்டு வரவும் கூடாது. கருப்பு கலர் ட்ரெஸ் போடவே கூடாது. கோயில்ல பூசாரிகளுக்கு எந்த காணிக்கையும் பணமும் கொடுக்க கூடாதுன்னு ஒரு விதிமுறையும் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க குணமடைய இங்க 3 விதமான பூஜைகள் டெய்லியுமே நடக்குது. பூந்தி லட்டு வாங்கி கொடுத்து சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. தீவிரமான பிரச்சனை இருக்கிறவங்க 1.25 கிலோ லட்டு, 2.25 கிலோ உளுந்த பருப்பு, 4.25 கிலோ வேக வச்ச சாதம்னு பொரியல் படையல் போடுவாங்க. நினைச்ச காரியம் நடந்த உடனே சாமிக்கு நன்றி செலுத்துற விதமா ஒரு பெரிய அன்னதான கூட்டமே நடக்கும். மாலையில நடக்கிற ஹசூரி ஆரத்தி நேரத்துல தான் பேய்கள் அதிகமான ஆட்டம் போடும். அந்த சத்தத்தையும் பேய் ஆடுறதை பார்த்து பயம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சாதாரண பக்தர்கள் ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோயிலை விட்டு கிளம்புறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானத்தாலையும் மருத்துவத்தாலையும் விளக்க முடியாத பல விஷயங்கள் இங்க டெய்லியுமே நடந்துட்டு வருது. எந்த மருந்து குணப்படுத்த முடியாத நிலையில பல பேர் இங்க குணமாகி போயிருக்காங்கன்றதுதான் பல பேரோட அசைக்க முடியாத நம்பிக்கை இன்னமும் விளங்கி வருது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி தொடர்ச்சியா வரக்கூடிய வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.